ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை ஷோ. நான் உங்க ஆச்சி மாலதி. அப்புறம் நம்ம எல்லாரும் எனக்கு இந்த ஷோ ஸ்மைல் ப்ளீஸ். வழக்கம் போல நம்மளோட ஷோவை ஒரு திருக்குறளோடவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. நீ துணிப்பாக்கும் சினம் அஞ்சல், எண்ணிய காதல் இரண்டின் உண்டோ ஒரு தான். இதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் வந்து ஒரு டெஸ்டினி போல. என்ன வேணா சந்தர்ப்ப சூழ்நிலை அமையட்டுங்க, அதை நம்மளால மறைச்சு வைக்கவே முடியாது. அது கண்டிப்பா எதையுமே பொருட்படுத்தாம அதை வெளிக்காட்டும் அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள். இதை வச்சு இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னையோட டாபிக் என்ன இருக்க போகுதுன்னா, லவ் அண்ட் டெஸ்டினி. ஒரு சிலருக்கு லவ் மேல நம்பிக்கை இருக்கலாம், ஒரு சிலருக்கு டெஸ்டினி மேல நம்பிக்கை இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு இரண்டு மேலேயுமே நம்பிக்கை இருக்கலாம். ஸோ இதை பத்தி தான் இன்னையோட ஷோல நல்லா டீட்டெயிலாக பேச போறோம். நிறைய கதைகளை ஷேர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிபிக் ரிலேஷன் பத்தியும் நம்ம இந்த ஷோல பேச போறோங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் தான் பாத்தீங்கன்னா லவ் அண்ட் டெஸ்டினி. இது ரொம்பவே அழகான டாபிக். இதுல நிறைய ஆழமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் லவ்வுக்கும் டெஸ்டினிக்கும் நடுவுல இருக்க அந்த ஆழமான கனெக்ஷன் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சுத்தி இருக்க பல்வேறு கலாச்சாரங்களோட விஸ்டமையும் நம்ம இதுல சேர்த்து ரிசர்ச் பண்ண போறோம். இப்போ நம்ம ஷோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இந்த லவ் அண்ட் டெஸ்டினியும் பாத்தீங்கன்னா ரெண்டு பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ்ங்க. நம்மளோட வாழ்க்கையை ரொம்பவே மர்மமான வழிகளில் வடிவமைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட ஏன்ஷியன்ட் மித்ல இருந்து இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் லவ் வரைக்கும் ஒரு பாப்புலரான ஒரு மித் வந்து நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. நம்மளோட லவ் லைஃப் வந்து விதியால வழி நடத்தப்படுறது அப்படின்றது நம்மள பல பேர் வந்து ஆழமா நம்புறோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஃபோர்ஸஸ், அதாவது நான் ஃபோர்ஸஸ் மென் பண்றது லவ் மற்றும் டெஸ்டினி, இது ரெண்டும் எப்படி இன்டர்செக்ட் ஆகி எப்படி ஒருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற பத்தி தான் இன்னைய ஷோல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகேங்க, நம்ம ஃபர்ஸ்ட் மித்தாலஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது புராணங்கள் படி பல கலாச்சாரங்கள்ல இந்த லவ் அண்ட் டெஸ்டினியை இன்டர் கனெக்ட் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குங்க. லவ் அண்ட் டெஸ்டினின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆன ஒரு கதை பாத்தீங்கன்னா, கிரீக் மித்தாலஜில இருந்து ஆர்ஃபியஸ் அண்ட் எரிடியஸோட ட்ராஜிக் லவ் ஸ்டோரி தாங்க. சிலருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, தெரியாதவங்களுக்கு இந்த கதையோட ஒரு சின்ன சம்மரி சொல்றேன் கேளுங்க. இந்த கதைப்படி ஆர்ஃபியஸ் என்றவர் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன், ஒரு போயட், ஒரு சிங்கர். எரிடியஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பெண்மணியை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க கல்யாண நாள், அதாவது வெட்டிங் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வைப்பர், அதாவது விஷப்பாம்பு கடிச்சிடுது. கடிச்ச அடுத்த செகண்டே எரோடியஸ் இறந்தும் போயிடுறாங்க. சோ ஆர்ஃபியஸ் பாத்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டுக்கு டிராவல் பண்றாரு. இவரோட இசையால செர்பஸ் என்ற 3 தலை கொண்ட வேட்டை நாயை மயக்கி எக்ஸ் என்ற ரிவரை கிராஸ் பண்ணி அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டோட ராஜா ஹேட்ஸ பார்க்க கிளம்பிடுறாரு. இவங்களோட காதல் கதையில மனமுருகிய கிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் வைக்கிறாரு. என்னன்னா, ஆர்ஃபியஸ் வந்து அவரோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ற வரைக்கும் எரோடியஸ திரும்பி பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆர்ஃபியஸும் எரிடியஸும் லேண்ட் ஆஃப் லிவிங், அதாவது நம்ம உயிர் வாழ்ற லேண்டுக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா சன்செட் ஆயிட்டே வருது. இந்த சூரியனை பார்த்த மகிழ்ச்சியில பாத்தீங்கன்னா அவர் எரிடியஸ் கிட்ட அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி திரும்புறாரு. திரும்பின உடனே அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. சோ இந்த கதையில ஒரு அழகான ஒரு விளக்கம் ஒளிஞ்சிருக்குங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரோட காதலிய திருப்ப உயிர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட போராடின ஆர்ஃபியஸ்க்கு கொஞ்சம் பேஷன்ஸ் இருந்துருச்சுன்னா ஒரு காதலுக்கான பண்ண முயற்சியில கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிருப்பாரு. இப்போ நிறைய பேருக்கு இந்த பேஷன்ஸ் இல்லாம போயிடுதுங்க. பல வருஷமா காதலிக்கிறாங்க, ஆனா கல்யாணம்ன்ற வரப்ப அந்த பேஷன்ஸ அவங்க இழந்துடுறாங்க. இன்னும் சிலர் காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. பட் நாளடைவுல ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க இருக்க பேஷன்ஸ் இழந்து போய் கடைசியா பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இந்த காதலுக்கும் டெஸ்டினிக்கும் நடுவுல பேஷன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணமா நம்ம எல்லாருக்கும் எடுத்து காட்டுதுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கதைக்களங்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் இலக்கியங்களுமே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு கோவலன் கதை, பார்வதி சிவனோட திருவிளையாடல், வள்ளி முருகனோட கதை, மணிமேகலை அருவானோட கதை, அப்புறம் முத்துப்பட்டான் பஞ்சவர்ணமோட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐகானிக் ஸ்டோரிஸ் இருக்கதான் செய்யுதுங்க. அதுல என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா மணிமேகலை அருவானோட கதை. இதோட சின்ன ஜஸ்ட் உங்களுக்காக, மகாபாரதத்துல இளவரசர் அர்ஜுனருக்கும் இளவரசி உலுப்பிக்கும் இடையான உறவுல இருந்ததுதான் இந்த அருவானன் கதை. இளவரசர் அருவான் வந்து வள்ளின்ற ஒரு பிரின்சஸ லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மகாபாரத போர்ல பாண்டவர்களோட வெற்றிக்கு இவர் உயிர் தியாகம் பண்ணும் அப்படின்றது தான் இவரோட டெஸ்டினியா எழுதப்பட்டிருந்துச்சு. இவர் சாகிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு நாள் நைட்
நைட் வாழ்றதுக்கான ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கதையில அர்வானுக்கு அந்த ஒரு நாள் நைட் வாழ்றதுக்கான வரம் எதுக்கு அவர் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா, அவர் அன்னைக்கு தான் திருமணம் ஆயிடுச்சு. திருமணமான அன்னைக்கு அவர் இறந்தும் போயிடுறாரு. அதனால அவருக்கு ஒரு நாள் நைட் வாழ்றதுக்கான ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. எதுக்காக பார்த்தீங்கன்னா, அவரோட கல்யாண வாழ்க்கை, அதாவது மேரிட்டல் லைஃபை புதுப்பிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பா அந்த வரத்தை கடவுள் அவர் கொடுத்திருந்தாங்க. நிறைய லவ் மூவிஸ்லாம் ஹீரோயின் சொல்லுவாங்க, உன் கூட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா போதும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அது நிஜமாவே இந்த கதையில நடந்திருக்கு. போல நிறைய கதைகள் இருக்குங்க. ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட், ஜேன் ஆஸ்டனோட பிரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ், இந்த மாதிரி நிறைய கதைகள்ல எவ்வளவு தடங்களை தாண்டி அவங்க ஒண்ணு சேர்றாங்க அப்படின்றது தான் இந்த கதைகளோட களமா இருக்கு. என் நிஜ வாழ்க்கையிலே நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருப்பாங்க. அதுலயே ஒரு சில டிராஜடிக் ஸ்டோரிஸும் இருக்கதான் செய்யுது. சயின்ஸுமே இந்த லவ் அண்ட் டெஸ்டினி பத்தி ஏதோ சொல்ல வருதுன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்போமா? ஒரு சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபெரமோன்ஸ், ஜெனட்டிக் காம்பேபிலிட்டி, அப்புறம் நம்மளோட சப்கான்ஷியஸ் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கூட நம்ம யாரு கூட காதல் வயப்படுறோம் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு ஒரு குரூஷியலான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நமக்குள்ள தோன்ற அந்த டெஸ்டின் கனெக்ஷன், அதாவது நமக்கு இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நமக்குள்ள வருது பாத்தீங்களா, அதுக்கு முக்கியமான காரணமே பயாலஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு ஃபேசினேட்டிங்கா இருக்கு பாத்தீங்களா. இது மட்டும் இல்லைங்க, நிறைய கலாச்சாரங்கள்ல இந்த லவ் அண்ட் டெஸ்டினிக்கான ஒரு சில யூனிக் பிலீஃப்ஸ் இருக்கதான் செய்யுது, அதாவது நம்பிக்கைகள். உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமணங்கள் நடைபெறதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை பிளே பண்ணுதுங்க. அதுக்கும் பார்த்து இவங்க கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கணிச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை முடிக்கிறாங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா சோல்மேட் என்ற கான்செப்டை அவங்க பெரிதளவுல நம்பப்படுறாங்க. இப்போ இருக்க மாடர்ன் மீடியாஸுமே லவ் அண்ட் டெஸ்டினியை வச்சு நிறைய கதைகள் எடுத்துட்டு தான் வராங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா செரெண்டிபிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மூவி இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த லவ் அண்ட் டெஸ்டினியை வச்சு ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ்லேயே இந்த லவ் அண்ட் டெஸ்டினியை வச்சு நிறைய படங்கள் எடுத்துட்டு தான் வராங்க. அதுல ஒரு சில ஐகானிக் மூவிஸ் பாத்தீங்கன்னா, அலைப்பாயுதே, லவ் அண்ட் டெஸ்டினின்னு சொன்னாலே இந்த மூவி நமக்கு ஞாபகம் வராம இருக்கவே முடியாது. அப்புறம் மின்னலே, சில்லுன்னு ஒரு காதல், என்னை தாண்டி வருவாயா, ஓகே கண்மணி, 96, அப்புறம் என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படின்ற மாதிரி நிறைய ஐகானிக் மூவிஸ் நம்ம தமிழ்ல இடம்பெற்றுட்டு தான் வருது. இந்த மூவிஸ்லாம் இந்த வெரைட்டி ஆஃப் லவ் அண்ட் எமோஷன்ஸை ரொம்ப அழகாவே வெளிக்காட்டி இருப்பாங்க. இந்த படங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் போது இது நம்ம மனசுல ஒரு பெரிய அளவான தாக்கத்தை ஏற்படுத்தி தான் போயிருக்கு. இந்த மாதிரி மூவிஸ்லாம் ஒரு எவர் கிரீன் மூவிஸா நம்ம லைஃப்ல இருந்துட்டு தான் இருக்கு. நம்மளோட ரிப்பீட் மூவி லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மூவிஸ்லாம் இல்லாம இருந்ததே இல்லை. இதை பத்திலாம் பேசும்போதே நம்ம அறியாம நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் வருது பாத்தீங்களா. ஃபைனலா நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பேசின டாபிக்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட டெஸ்டின் பார்ட்னரை நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா, இல்ல இவங்க தான்ப்பா என்னோட டெஸ்டின் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் இருக்காங்களா? நீங்க இதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம rjmalti@ustamil.com என்ற இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்க நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். அவ்வளவுதாங்க, அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான டாபிக்ல நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தட்ஸ் டாடா பை பை சொல்லி சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே மால்தி. அப்புறம் நம்ம எல்லாரையும் நினைக்கிறேன் இந்த ஷோ ஸ்மைல் ப்ளீஸ்.